நடிகர் பெயரை சொல்லி ஒரு குக்கிராமத்துல போய் கேட்டா கூட தெரியாம இருக்கும். ஆனா பாரதின்னு சொன்ன ஆமா மீசை வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன பையன் கூட சொல்லுவான். உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே எந்த ஒரு மூளை சென்றாலும் யாரிடம் போய் பாரதி தெரியுமான்னு கேட்டா தெரியும் என்று சொல்லி விடுவான். அந்த அளவுக்கு பாரதி, உண்மையிலேயே பாரதி தான் ஹீரோ. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சூப்பர் ஹீரோ அப்படிலாம் சொல்றோம். ஆனா பாரதி தான் உண்மையான சூப்பர் ஹீரோ. எல்லாருக்கும் தெரிந்தவன் பாரதி. ஆனால் அவன் கண்ட கனவுகள் அவர்கள் வரை சென்றிருக்கிறதா, அது நனவானதா நனவாகவில்லையா என்பதை பற்றி பேச வருகிறார்கள். முதலில் கனவானதே என்ற அணியிலிருந்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பேச வருகிறார்கள். அம்மையார் அவர்கள் சத்துணவு பாடத்திலே முதுகலை பயின்றவர். இல்லத்தரசி, தங்கத்தமிழ் தொலைக்காட்சி என்கிற தங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய அந்த வலைக்காட்சிக்கு முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர். பாருங்கள் அம்மா, பாரதியின் கனவே வருக, பாரதி கண்ட கனவே வருக. திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இன்றைய நடுவராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இந்த PSSM அமைப்பில் பாரதியின் பிறந்த நாளன்று பாரதியின் கனவு நனவானதா என்ப ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மகிழ்கின்றோம். இன்றைக்கு இப்படி ஒரு தலைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அவையோர் அனைவரையும் வணங்குவது சிவகாமி சண்முக சுந்தரம். பாரதியின் கனவு நனவாய் இருந்தால் எதற்கு இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும்? பட்டிமன்றம் நடத்தும் போதே தெரியவில்லையா அவருடைய கனவு இன்னும் நனவாகவில்லை? அதனால்தான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாரதி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக பாப்பாக்களுக்கு சொல்லிட்டு போனாரு? அவர் போய் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அவர் கண்ட கனவு நினைவாகவில்லை. எதிரணியில சொல்லுவாங்க, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே பாடிட்டு போனாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது, அதனால அவர் கண்ட கனவு நனவாயிருச்சுன்னு. ஆனா அவர் கண்ட விடுதலை தான் கிடைச்சதே தவிர விடுதலை இந்தியா அவர் கண்டது போல் இருந்ததா இல்ல இருக்கிறதா அப்படின்னா அது இன்றளவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. அவரு பாப்பாக்களுக்கு சொல்லிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு பாப்பாவும் ஓடி விளையாடுவதும் இல்லை. ஓய்ந்து போய் எல்லாரும் அலைபேசியிலும் கணினியிலும் விளையாண்டு விட்டு சோர்வாக அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய இளைய தலைமுறை இப்படி இருந்தால் எப்படி பாரதியின் கனவு பலிக்கும்? பாரதியின் கனவு ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கும் குழந்தைகளின் கண் பார்வை எல்லாம் இந்த மாதிரி அலைபேசியில் பார்த்து பார்த்து மங்கி விட்டது, ஒளி குன்றி விட்டது. அது போல் சாதிகள் இல்லையேடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு பாப்பாவும் பள்ளிக்கு போகணும்னா முதல்ல தேவை சாதி சான்றிதழ். அது மட்டும் அல்லாமல் இன்றைய சமூகத்தில் சாதியின் பெயரால் கௌரவ கொலைகள் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாரதி கண்ட கனவா? வள்ளுவனை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் அப்படின்னு பாடினாங்க. ஆனா அதற்கப்புறம் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இன்றளவும் பாரதியை போல் ஒருவர் கூட உருவாகவில்லை. அப்போ அது எப்படி சுதந்திர இந்தியாவாக இருக்கும்? பாரதி கண்ட விடுதலை இந்தியாவாக இருக்கும்? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலேன்னாங்க. ஆனா இன்றைய செந்தமிழ் நாட்டில் தமிழ் பேசுகிறார்கள். அது செந்தமிழாக இருக்கிறதா, செம்மையாக இருக்கிறதா என்றால் இல்லை. பாரதி 32 மொழிகள் மேல கற்றுக்கிட்டார். ஆனா எல்லா மொழியும் அவர் திறம்பட கற்றுக்கொண்டு அதை அருமையாக பேசுவார். ஆனால் இன்றைய இளைஞர்கள் ஒரு மொழியை கூட சிறப்பாக கலப்படம் இல்லாமல் பேசுவதில்லை. அதுவும் முக்கியமாக தமிழ் மொழியை. தமிழ் மொழியில் எல்லா மொழியையும் கலந்து பேசினால் அது தமிழ் மொழிக்கான சிறப்பா? தமிழ் மொழியின் சிறப்பு செந்தமிழை செம்மையாக பேச வேண்டும். அதனுடைய சிறப்பு குறையாமல், அதனுடைய இனிமை குறையாமல் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பு. அப்படி இருக்கும் பொழுது பாரதியின் கனவு இங்கே எங்கே மெய்ப்பட்டிருக்கிறது? 30 கோடி ஜனங்களின் சங்க முழுமைக்கு பொது உடைமை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் பாடும்போது 30 கோடி, இன்னைக்கு 130 கோடி தாண்டி போயாச்சு. ஆனா இன்றைக்கும் ஒருவருக்கும் உடைமை என்று எதுவுமே இல்லை. எல்லாரும் இலவசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் உடனே போறாங்க. எதற்காக? நம்மளுடைய உடைமை என்ன, நம்மளுடைய உரிமை என்ன, நமக்குன்னு என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அப்போ நீங்க விடுதலை இந்தியான்னு பேசி என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் காடுகள்ல இருந்தா மனுஷன், அப்ப கூட அவன் நிம்மதியா இருந்தான்.
ஆனா இன்னைக்கு அவன் கையில இல்லாத கார்டே இல்ல. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எல்லா கார்டும் கையில வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு ஆதாரம், வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஆதார் கார்டுல இணைச்சிடுறாங்க. அதுல அவன் சிக்கிக்கிறான். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப எங்க இருக்கு மனிதத்தின் முன்னேற்றம்? மனித வளம் இங்கு சுரண்டப்படுகிறது. இயற்கை வளம் மட்டுமல்ல, மனிதர்களும் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு ஊரின் பெயரை சொன்னால் அதனுடைய சிறப்பு, அதனுடைய பெருமைதான் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்தின் பெயரை சொன்னால் பாரதி சொன்னது போல் நம்முடைய நெஞ்சு பொறுக்கதில்லை. கல்கத்தா, மணிப்பூர், டில்லி, பொள்ளாச்சி, இந்த மாதிரி இடங்களின் பெயரை கேட்டாலே நம்முடைய அடிவயிறு பதறுகிறது. ஒரு பெண் என்பவள் ஆசிரியராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, என் காவல்துறை அதிகாரியாகவே இருந்தாலும் அந்த இடத்தில் அவளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுதானா பாரதி கண்ட கனவு? இது எப்படி மெய்ப்பட்டு இருக்கிறது என்று பேச முடியும்? காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காக்கை குருவிகள் எல்லாம் நம்முடைய அலைபேசியின் கதிர்வீச்சுகளால் அது பொசுங்கிக் கொண்டிருக்கிறது. பாரதியின் கனவோடு சேர்ந்து சிட்டுக்குருவிகளும் சுட்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியா? அடுத்தவர்களை பாதிக்காத வளர்ச்சி தான் நமக்கு பயனை தரும். அது மட்டுமல்லாமல் பாலிய விவாகங்கள் இல்லை அப்படின்னு பேசுறாங்க இன்னைக்கு. இல்லைதான். ஆனால் இன்றைக்கு பாலியல் விவகாரங்கள் அதிகரித்துள்ளது. அதிலிருந்த குழந்தைகளை தப்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் ஜாதி வேறுபாடு இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. சிறு குழந்தை கூட இன்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இன்று ஒரு கவிஞன் எழுதுகிறான், கள்ளிப்பாலுக்கு தப்பித்த மொட்டுக்கள் எல்லாம் காமத்துப்பாலுக்கு இரையாகி விட்டது அப்படின்னு. இதுதானா பாரதி கண்ட கனவு? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதி பாடிட்டு போனான். ஆனா இன்றைய நிலைமை காணும் நிலமெல்லாம் நம்முடையதாக வேண்டும் அப்படின்னு இருக்கு. இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். வறுமை கோடு என்ற ஒன்று எப்போது இல்லாமல் போகிறதோ அன்றைக்குத்தான் பாரதியின் கனவு மெய்ப்படும். வறுமை கோடு இருக்கும் வரை பாரதியின் கனவு கனவாகவே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். சிறப்பம்மா, சிறப்பு. சும்மா அதிரடிச்சிங்க. பாரதி கண்ட சொன்னதெல்லாம் கனவா போச்சுன்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க. ஜாதிகளிலே பாப்பான்னு சொல்ற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போனா ஜாதி சான்றிதழ் கேட்கிறாங்க. தமிழ் தான் பேசுறாங்க, தமிழா இருக்குதா? ஒரே கலப்பா இருக்குது, மொழி முழுவதும் கலப்பாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு அம்மையார் சொன்னாங்க. ஏன்னா அவங்க தமிழோடு விளையாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நல்லா பேசணுன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. நிறைய சொற்கள், நிறைய செய்திகளை சொன்னாங்க. கார்டு இருந்தது முன்னாடிலாம். இப்போ ஒரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு கார்டுகள் தான் இருக்குது. அவர்களுக்கு கார்டு இருக்குதான்னு கேட்டாங்க. பாதுகாப்பு கார்டு இருக்குதா? கார்டு இருக்குது, கார்டு இருக்குதான்னு கேட்டாங்க. நல்லா அருமையா கேட்டீங்கம்மா, நிறைய விடயங்களை கேட்டீங்க. அதே மாதிரி கல்கத்தா, மணிப்பூர், டெல்லி, பொள்ளாச்சி போன்ற பல இடங்களிலே பெண்களை வன்கொடுமை செய்தார்களே, காந்திக்கு அடைந்த அந்த சுதந்திர நாட்டிலே பாரதி கண்ட கனவு நிறைவேறிச்சா? இல்லையே, நிறைவேறலையே வருத்தப்பட்டு பேசி போயிருக்காங்க. இவர் நிறைவு பேச்சாளராக அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வருகிறார்கள். இதனுடைய கருத்துக்களுக்கு மறுப்பையும் தன் அணிக்கு வலுவையும் சேர்த்து பேச வருகிறார்கள். வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. அவையோர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள். ஐயா, எதிரணியில இருந்து பேசின அணி தலைவி எனக்கு புரியலன்னாங்க. அவங்க 2 பேரும் தமிழ் ஆசிரியர்னாங்க. எனக்கு புரியலங்கய்யா. 2 பேருமே ஆசிரியர். நாங்க தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியல பல தடவை சொல்லிட்டாங்க. இதுலயே தெரியலையாங்கய்யா, பாரதி கண்ட கனவு எங்க இந்த தமிழ்லாம் புரியாது போல. இப்ப இருக்கிற கலப்பட தமிழ் தான் அவங்களுக்கு புரியுது. செந்தமிழ்ல பேசுனா எனக்கு புரியலன்றாங்க. இதுலயே தெரியலையா பாரதியின் கனவு எப்படி நனவாய்கிட்டு இருக்குன்னு? அதே மாதிரி கல்வி முறைய பத்தி சொல்லும் போது சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறைன்னு. அப்புறம் என்னத்துக்குங்கய்யா சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இன்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் என்ன கல்வி முறை? எனக்கு புரியலங்கய்யா. அவங்கள கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அதே மாதிரி இலவசமா எல்லாமே அரசு கொடுக்குது அப்படின்றாங்க. கொடுக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், இதெல்லாம் தான் இலவசமா கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டாங்க. காலை உணவு போடுவாங்களாம், மதிய உணவு போடுவாங்களாம், இரவு உணவும் போட்டு மாணவர்களை பள்ளியிலே வச்சுக்க வேண்டியதானே? எப்பதான் அவங்க படிப்பாங்க? கல்வியை இலவசமா கொடுக்கணும், அதை பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரி அன்னைக்கு இல்லையா அப்படி இன்னைக்கு வந்து புதுசா இருக்க மாதிரி சொல்றீங்கன்றாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். அன்னைக்கு இருந்த நிலைமைதான் இன்னைக்கும் இருக்கு, எதுவுமே மாறல. அப்ப எப்படி நீங்க கனவு நனவாச்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம். இன்னைக்கு புதுசு புதுசா சட்டங்கள் வருது. போக்சோ சட்டம்லாம் எதுக்கு ஏற்றுறாங்க? இன்றைய வரைக்கும் வந்து பாலியல் தொல்லைகள் குறையல, பெண்களுக்கு எதிரான இது குறையல. அதனால புதுசு புதுசா சட்டங்கள் தான் வருது. சட்டங்களும் சட்டங்களாகத்தான் இருக்கிறதே தவிர நடைமுறையில் இல்லை. எந்த ஒரு சட்டமும் வந்து மேற்கொண்டு குற்றம் நடக்காமல் இருப்பதற்காகவும் அதை தடுப்பதற்காகவும் தான் இயற்றப்படுது. பெண்கள் காவல் நிலையங்கள், பெண் காவல் அதிகாரிகள்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண் காவல் அதிகாரிகளுக்கு இன்றைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒருவர் தேவை. அது யாரு? பாரதி சொன்ன மாதிரி பாரதியை பத்தி தெரியல, அவர் கண்ட கனவு தெரியலன்றாரு. பாரதி வந்து பேராண்மை எதை சொன்னாரு? பெண்ணை போற்றுவதுதான் பேராண்மைன்னு சொன்னாரு. ஆண் வந்து வலிமையாக படைக்கப்பட்டது பெண்ணை பாதுகாப்பதற்காக தான். அதை விட்டுட்டு போய் சொல்லிக் கொடுன்னா ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை வந்து ஒரு பெரிய ஆணை எதிர்த்து அது என்ன பண்ணும் சொல்லுங்க? அதுவும் இல்லாம முகத்தில் உமிழ்ந்து விடுனா முன்னால வந்தா முகத்துல உமிழலாம். எதிரிகள் முன்னால இருப்பாங்க தெரியும். பின்னால் இருப்பவர்களையும் துரோகிகளையும் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? தனக்கு நடப்பது பாதகம் அப்படின்றதே உணர முடியாத அளவுல இன்றைக்கு நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாரதி கண்ட கனவும் மெய்யாகும்? அது மட்டும் அல்லாமல் இவங்க இல்லத்தரசி அதனால இவங்களுக்கு தெரியல அப்படின்னு பேசுறாங்க. இல்லத்தரசிகளும் இன்னைக்கு முன்னால் வந்து உங்களுக்கு சரி நிகர் சமானமாக உட்கார்ந்து பேசுறோம் பாரதிய பத்தி அப்படின்னா எங்களுக்கு எதுவும் தெரியாமல் நாங்கள் வந்து பேசவில்லை அம்மா. பாதகம் செய்பவரை கண்டால் உமிழ்ந்து விடு அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு சொல்லி கொடுணும். பாப்பாக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே தவிர அந்த பாதகம் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை, அதை எப்படி தடுப்பது அப்படின்றத யாருமே சொல்றது கிடையாது. எதற்கு வந்து தொடுதலை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்? இது தவறான தொடுதல், இது சரியான தொடுதல். தொடாதே, பெண்ணை எதற்காக தொட வேண்டும்? பெண்ணை தெய்வமாக போற்ற வேண்டும். எதற்கு இங்க தொடணும், அங்க தொடணும், இங்க தொடக்கூடாது, அங்க தொடக்கூடாது? எதற்கு இப்படி பாடம் எடுக்க வேண்டும்? கல்வியில் பள்ளியில வந்து கல்விதான் சொல்லி தரணும். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியாததையும் வந்து விளக்கமாக எதற்காக சொல்ல வேண்டும்? அன்றைய அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு தேவையா? இதுதான் பாரதி கண்ட கனவா? வாய் சொல்லில் வீரர்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதிரணியில மட்டும் என்ன வாய் சொல்லதான் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. வாயிலேயே வடை சுடுறதும்பாங்க. 2 தமிழ் ஆசிரியரும் சேர்ந்து நல்லா வடை சுட்டுட்டு போயிருக்காங்க ஐயா. அறிவியலா? இங்க நடந்தது வந்து அறிவியலான்றாங்க. தமிழ் வகுப்பு அப்புறம் இலக்கண வகுப்பு எடுக்க வந்தீங்களா நீங்க? வாய் சொல்ல பேசுறதுக்கு தானே, பட்டிமன்ற விவாதத்துக்கு தானே வந்தோம். அப்ப அதைத்தானே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர் குலம்ன்றோம். ஆமா, யாரு இல்லைன்னா இப்ப நீங்க எதிரணி நாங்க தனியுமா பேசுறோம். ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஒரு பட்டிமன்றமாகத்தான் இது இருக்கிறது. இன்றைக்கு பாரதியை நினைவு கூறும் வகையில் இது வந்து ஒரு கனவா நெனவா அப்படின்னு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது பால்ல இருந்து நீரை பிரிக்கக்கூடிய அன்னப்பறவை போல இருங்க, பிரிச்சு பாருங்கன்றாங்க. பால்ல கலந்திருக்கிறது நீரா இருந்தா நம்ம அன்னப்பறவையா இருந்து பிரிச்சு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பால்ல நஞ்சு கலந்திருக்கு. அந்த நஞ்சு கலந்த பாலை வந்து நம்மால குடிக்கவும் முடியாது. அதை பிரிக்கிறது அளவுக்கு நமக்கு வந்து பக்குவமும் பத்தாது. அந்த பாலை வந்து பாழாக்காமல் பாலை வந்து சுத்தமாக வைத்திருங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். அதில் கலந்திருக்கிறது ஒரு சொட்டு நஞ்சு தானே, அதனால என்ன அப்படின்னு எதிரணி பேசிட்டு போறாங்க. 100ல 6 வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து அதை வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது நடுவர் அவர்களே. அதனால் பாரதி கண்ட கனவு எல்லாமே வந்து பொய்த்து போச்சுன்னு நாங்களும் சொல்லல. ஒரு சில கனவுகள் மெய்யாக இருக்கிறது. இருந்தாலும் பாரதி கண்ட கனவு இன்றளவும் கனவாகவே இருக்கிறது. அதை நனவாக்குவதற்காக நாம் போராட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். சிறப்பம்மா, சிறப்பு. அருமையான உங்க வாதத்தை தொகுத்து வைச்சிங்க. அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க எல்லாம் தமிழாசிரியர்கள் தானே, நாங்க தமிழ்ல தானே பேசுறோம், ஏன் சொல்றாங்க புரியல, ஏன் புரியலன்னு தெரியலையே அப்படி சொல்றாங்க. நிறைய கருத்துக்களை வைத்திருக்காங்க. கல்வி சமமாக இல்லை. தேசிய அளவிலே தேசிய கல்வி இருந்தாலும் கூட சிபிஎஸ்இ, அதே மாதிரி ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், நிறைய பிரிவுகள் இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? ஒரு சாராருக்கு நல்ல கல்வி, ஒரு சாராருக்கு சாதாரண கல்வி கிடைக்கிறது. இதெல்லாம் பேசுகிறாங்க. காலை உணவு, மதியம் உணவு என்று கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே வச்சுக்கோங்க. படிக்கிறாங்களா எல்லாம் பார்க்காதீங்க. கல்வி மட்டும் இலவசமா கொடுக்காதீங்க, சோறு மட்டும் போடுங்க, இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆக இந்த 2 அணியின் சார்பில் 2 பேர் வந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். கனவானது என்ற அணியில திருமதி சிவகாமி அவர்களும் திருமதி கிரிஜா அவர்களும் பேசினார்கள். நனவானது என்கிற அணியில திருமதி சத்தியவதி அவர்களும் திருமதி கல்யாணி அவர்களும் பேசினார்கள்.
இவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாதங்களை வைத்து பார்க்கிற பொழுது கல்யாணி அம்மானுடைய வாதங்கள் மிகச் சிறப்பான வாதங்களை வைத்தார்கள். அன்றைக்கும் வன்கொடுமை, இன்றைக்கும் வன்கொடுமை அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இந்த சாதி சான்றை பற்றி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சமப்படுத்துவதற்கு சாதி சான்றுகள் தேவைப்படுகிறது. இந்த சாதி சான்றுகள் இருந்தா தான் ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு சமூகத்துல பின்தங்கியில் இருக்கக்கூடிய மக்களை மேல ஏத்த முடியும், மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தார். உண்மைதான், இந்திய அரசியல் சட்டம் அதுக்காகத்தான் வகுக்கப்பட்டிருக்குது. சமம் தான் எல்லாரும், ஆனா எல்லாரும் சமப்படுத்தணும்ன்றதான் நோக்கத்துல சாதி சான்றை வச்சிருக்காங்க. அருமையான ஒரு கருத்தை தாயின் மணிக்கொடி பார் என்ற கவிதையை சொல்லி பாரதியினுடைய விடுதலை, பாரதியினுடைய பாடல்கள், பாரதியுடைய எழுத்துக்கள், பாரதியுடைய கட்டுரைகள், பாரதியுடைய கதைகள் எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் சொன்னார். அவருடைய இந்தியா பத்திரிகை எழுதிய தலையங்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா பாரதியுடைய ஒரே நோக்கம் இந்திய விடுதலை, இந்திய விடுதலை, இந்திய விடுதலை என்பது. அந்த இந்தியா விடுதலை அடைவது என்பது அவனுடைய கனவாக இருந்தது. அதான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் சொன்னா, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றான். ஞானத்திலே பர மோனத்திலே என்று அடுக்கிக் கொண்டே போன. தமிழ்நாட்டுக்கு வந்து செந்தமிழ் நாடு என்னும் போதிலே என்பத்தேன் வந்து பாயுது காதிலே. இங்க தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த தந்தையர் நாடுன்றது வந்து பல அயலகங்கள்ல வந்து ஃபாதர்ஸ் லேண்ட் என்று சொல்லும், மதர் லேண்ட் என்று சொல்லும், ஃபாதர் லேண்ட் என்று சொல்லும். தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. மொழியை பற்றி பேச யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாடிட்டே வர. கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் என்று தன்னுடைய மொழியை பற்றி பாடுகிறான். இப்படி அவன் கண்ட கனவுகள் ஏராளம். பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வேண்டும், நடத்த வந்தோம் என்றான். நடத்துவோம்னு சொல்லல. நாளைக்கு திருமதி சிவகாமி போன்றவர்களை, திருமதி கிரிஜா போன்றவர்களை, திருமதி கல்யாணி போன்றவர்களை இவங்களாம் எம்ஏ எம்எஸ்சி படிக்க வைப்போம்லாம் சொல்லல. நடந்துருச்சு அப்படின்னு. இப்படி பாரதி எதெல்லாம் நடக்க வேண்டுமோ, அந்த விடுதலை நாட்டில் எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நடந்தது போல் கனவு கண்டிருக்கிறார். அவன் அந்த விடுதலை பெற்ற அந்த இந்தியாவிலே, விடுதலை பெற்ற இந்தியாவிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அவன் வாழ்ந்த போது விடுதலை பெறவில்லை. சற்றே குறைய 100 ஆண்டுகளுக்கு, 103 104 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் மறைந்து விடுகிறான். மறைவதற்கு முன்பாக எழுதியிருக்கிறான். இப்ப சற்றேறக்குறைய ஒரு 120 ஆண்டுகளுக்கு, 115 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் எழுதியிருக்கிறான். அன்றைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போக முடியாது. தோல் மேல் தோல் கை போட்டுக்கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் போக முடியாது. கைப்பிடித்துக் கொண்டு போக முடியாது. உடன் கூட செல்ல முடியாது. ஆண் அப்படி போறான்னா பெண் பின்னாடி ஒரு 15 அடி 20 அடி தூரத்துல பின்னாடி போவாங்க. ஆனா அந்த பாரதி என்ன பண்றான், தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு கடைத்தெருவிலே அவள் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு அவள் தோளிலே கையை போட்டுக்கொண்டு நடக்கிறான். பாரதி அவரோட படம் ஒன்று இருக்கு, குடும்ப படம் ஒன்று இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாரதியார் நிற்பார், தன்னுடைய மனைவியை அமர வைத்திருப்பார். ஆனா அதே காலத்தில் எடுக்கப்பட்ட, அதற்கு பிந்திய காலத்தில் எடுக்கப்பட்ட படங்களை எல்லாம் கூட பார்த்திருக்கேன். எங்க தாத்தா வீட்டுல பார்த்திருக்கேன். எங்க தாத்தா இருக்கையில உட்கார்ந்து இருப்பாரு, எங்க பாட்டி நிற்பாங்க, மத்தவங்க எல்லாம் நிற்பாங்க, தாத்தா மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பார். ஒருவேளை தாத்தா தாத்தா அண்ணா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள், பெண்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் பாரதி வீட்டில் இருக்கிற படத்தை மட்டும் பாரதி தன்னுடைய செல்லம்மாவை உட்கார வைத்தான், தான் நின்று கொண்டிருந்தார். பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும், உரிமையோடு இருக்க வேண்டும், பெண்கள் போற்ற வேண்டும் என்று அவன் கனவு கண்டான். அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டான். அவன் சொல்ற பெரிய தெய்வம் வந்து பாரத மாதா. நிறைய சின்ன தெய்வங்களை பத்தி பேசுறான். நம்ம முருகனை பத்தி, காளியை பத்தி, பராசக்தியை பத்தி, எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறான். அல்லாவை பற்றி பேசுகிறான், இயேசுவை பற்றி பேசுகிறான். நேற்று நடைபெற்ற நிகழ்வில் மிக அருமையாக திருமதி ராஜாமணி அம்மையார்கள் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறவர்கள் குறிப்பிட்டார். பாரதி எல்லா இறைவனை பற்றி பாடியிருக்கிறார். ஆனால் பெரிய இறைவன் யார் என்று சொன்னால்
அவனை பொறுத்தவரை பாரத மாதா தான். 30 கோடி மக்களுக்கு தாய் அவள் தான் என்று அவன் கருதுகிறான். அவன் கண்ட கனவு அவளுடைய விடுதலை. அது கிடைத்ததா என்பதுதான் கேள்வி. இதுதான் திருமதி கல்யாணி அம்மா வைத்த வாதத்தினுடைய ஒரு அழுத்தமான ஒரு வாதம். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர், ஓங்கி வளர்ந்தது ஒரு கம்பம், அதன் உச்சியில் கொடி பறக்கிறத பார்க்கிறீங்க. பாரதியோட வாழ்க்கையில ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருத்தர் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்த யூனியன் ஜாக் கொடிய இரவுல போய் அனைத்து கட்டுக்காவலையும் மீறி அந்த கொடி மரத்து மேல ஏறி அந்த கொடியை இறக்கிட்டு இந்திய கொடி ஏற்றிட்டு வந்துடுறார். இந்திய விடுதலை கொடி ஏற்றிட்டு வந்துடுறார். அந்த நேரத்துல அவர் எழுதின பாடல் தான் அது, தாயின் மணி கொடி பாரு. அதுக்கப்புறம் வர்றாரு, அவரை சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் ஒரு ஓவியர் கூட. அவர் தான் பாரதியாருடைய படத்தை, இப்போ நான் பார்த்து கொண்டிருக்க பாரதியார் படத்தை வரைந்தவர் அவர். அவர் அந்த நிகழ்வை பார்த்து விட்டு இவர் எழுதுகிற பாடல் தான் தாயின் மணிக்கொடி பாரி என்ற பாடலை, ஓங்கி வளர்ந்தது ஒரு கம்பம் உச்சியில் வந்தே மாதரம் என்று, அதாவது எங்கள் மாநிலம் மாநிலத்தை வணங்குவோம் என்று, வந்தே மாதரம் என்போம், மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். தான் எழுதிய வரிக்கு தானே உரையையும் தமிழில உரையையும் எழுதியவர் அவர் தான். ஏன்னா வந்தே மாதரம் என்பது வடமொழி சொல், தமிழ் அதுக்கும் சொன்னவர். இப்படி பாரதி எடுத்துக்கொண்டால் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறான். ஆனால் நனவானது என்கிற அணியிலே அவர்கள் வைத்த கருத்து, அவனுடைய ஒட்டுமொத்தமான எண்ணம், சிந்தனை என்னவென்று சொன்னால், இந்திய நாட்டின் விடுதலை தான். அது நிறைவேறியதா இல்லையா என்கிற கேள்வி வைத்தார்கள். நிச்சயமாக நிறைவேறி இருக்கிறது. இந்தியா விடுதலை அடைந்திருக்கிறது. எனவே அவனுடைய கனவு நனவாகி இருக்கு. சரி, அது ஒரு கனவு. அந்த கனவுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்க. பெண்கள் உரிமையோடு இருக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், எல்லோரும் வயிறார சாப்பிட வேண்டும் என்று நிறைய கனவுகள் இருக்கிறதே. அந்த கனவுகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கிற போது, அன்றைக்க வன்கொடுமை இருந்தது, இன்றைக்க இருக்குது. அப்ப வன்கொடுமை அவன் இருக்கக்கூடாது சொன்னால இருக்குது இல்ல, அப்ப அது கனவா போச்சு இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நான் வர வேண்டியது. அடுத்ததாக, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும், இன்றைக்கு அது போன்றவர்கள் இருக்கிறார்கள். நெஞ்சில் உரமும் இல்லாமல் நேர்மை திறமும் இல்லாதவர்கள் நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மக்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பவர்கள், இந்திய மக்களுடைய வளங்களை சுரண்டி விற்பவர்கள் இவர்கள் தான் என்று தெரிந்திருந்தும் அவர்களை கேள்வி கேட்க திராணி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நமக்கு பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. சந்திரனுக்கு சந்திராயன் விட்டோம், அது போச்சு. வேற எந்த நாட்டிலையும் பார்க்காத ஒரு இடத்துல போய் இறங்கிச்சு. தெற்கு திசையில தண்ணி இருந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதெல்லாம் உண்மைத்தான், கண்டுபிடிச்சிருக்கு. சந்திராயனை தொட முடிந்த உன்னால் உன்னோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தொட முடியவில்லையே. தொட்டா தீட்டின்றியா? இன்னைக்கும் சந்திராயனை தொட முடியும், ஆனால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவனை தொட முடியாது. ஏன் என்று சொன்னால், தொட்டால் தீட்டு, அவன் கீழ்ச்சாதி என்கிறாயே. இந்த நிலை இருக்கிறதா இல்லையா? பாரதியார் எதற்காக பூணூல் போட்டாரு? சும்மா கண்ட கௌரவத்தை கழுத்துல மாட்டி விட்டாரா? இல்ல, நீ உயர்ந்தவன் சொன்னா இவனை உயர்ந்தவன் தான்றார். நீ உயர்ந்தவன், பூணூல் போட்டதால் நீ உயர்ந்தவன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் அது உயர்ந்தவன் என்று நீ கருதுவாய் என்று சொன்னால், எனக்கு இந்த பூணூல் தேவையில்லை, இவனுக்கு போடுகின்ற அவனுக்கு ஒரு பூணூலை போடுகிறார். யாருக்கு? கனகலிங்கத்து. சாதியில் தாழ்ந்தவன் எனினும் அவனை அழைத்து வந்து அமர வைத்து அவனுக்கு பூணூலை போடுகிறேன், அவனுக்கு நான் வேதங்களை கற்றுக் கொடுக்கிறேன், அவனை உயர்ந்தவன் ஆகட்டும் என்று சொல்கிறார். அவர் கண்ட கனவு. இன்றைக்கு அர்ச்சகர் என்று வந்தால் கோயில் சேர்க்கிறார்களா? சேர்க்கவில்லையே. ஏன்? கனவு என்ன ஆச்சு? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. எப்ப சொன்னாரு?
எப்ப சொன்னாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வருகிறார். எம்டன் கப்பலிலே ஆயுதங்கள் வருகிறது. அந்த ஆயுதங்களை அவர்தான் பெற்றுக் கொண்டாக வேண்டும். இந்த சூழலிலே அவர் சென்னைக்கு வருகிற போது கைது செய்யப்படுகிறார். சிறைக்கு சென்று வருகிறார். அவருக்கு வேலை கிடைக்கவில்லை, வாய்ப்பில்லை. சுதந்திர போராட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே பசியோடு இருக்கிற அவர் இரவு நேரங்களிலே, பகலெல்லாம் சுதந்திர போராட்ட வேலைகளை செய்துவிட்டு இரவு நேரங்களிலே பிச்சை எடுத்து உண்ணுகிறார். அதை பாரதியம் சொல்ற, பாரதியை சாப்பிட்டு 2 நாளாச்சு பாரதி, சாப்பாடு இல்ல பாரதின்னு கேட்கிறாரு. தன்னிடம் இருந்த சொற்ப காசுகளை கொடுத்து இது சாப்பிட்டு விட்டு வா என்று. அப்போதே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிற வரிகளை அவன் எழுதுகிறான். அது மட்டுமா, இன்னொன்றையும் சொல்றார். இவங்கதான் சொன்னாங்க, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பாரதியுடைய கனவு விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை? பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் வாட்டத்தோடும் கவலைகளோடும் எந்த கனவும் நிறைவேறாதவனாக இருக்க வேண்டும். அவனுடைய கண்ட விடுதலை இல்ல. பெண்கள் படிக்க வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும், இது அவனுடைய கனவு. படித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? இப்படி வீட்டிலே பொட்டியோட்டணுமா? எவ்வளவு சிறந்த பெண்மணிகள், சிறந்த அறிஞர்கள், அவர்கள் கணினி துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் என்ன செய்வார்கள்? அவளுக்கு ஒரு தாலியை கட்டி இன்னைக்கும் முடக்கி வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க. அம்மையார் மாதிரி எம்எஸ்சி படிச்சும் எம்ஏ படிச்சும் இருப்பாங்க. அவனுக்கு ஒண்ணு தெரியாது, கம்னு என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தை, உனக்கு ஒண்ணு தெரியாது, கம்னு சொல்றாங்களா இல்லையா? பல வீடுகள்ல. ஒருவேளை வெளிநாடுகளில் இல்லாமல் இருக்கலாம், அயல் நாடுகளில் இருக்கலாம். இந்தியாவில் இருக்கிறது, இந்த முறை இருக்கிறது. எனவே பெண்கள் சுதந்திரம் இவ்வளவுதான் இருக்குது. தமிழ்நாட்டுல பெண்கள் காவல் நிலையம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஆரம்பிச்சாங்க ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பு. பெண்கள் காவல் நிலையம் எதுக்குன்னு கேட்டாக்கா, பெண்களுக்கு ஏதோ துன்பம் வந்தா அதை சொல்லுவதற்கு ஒரு தனியா மகளிர் காவல் நிலையம். அதான் பாரதி கண்ட கனவு நிறைவேறிடுச்சு. அப்புறம் எதுக்கு பெண்கள் காவல் நிலையம்? எதுக்கு அவங்களுக்கு துன்பம் நேர போகுது? எதுக்கு அவங்க அங்க புகார் கொடுக்கணும்? அப்போ பாரதி கண்ட கனவு நிறைவேறவில்லை. அதனால பெண்கள் காவல் நிலையம். பெண்கள் காவல் நிலையம் என்பது பாரதி முகத்தில் பூசப்பட்ட கரி. அவருடைய கவிதைகளின் மீதும், அவருடைய எண்ணங்கள் மீதும், அவருடைய சிந்தனைகள் மீதும், அவருடைய கருத்துக்கள் மீதும் பூசப்பட்ட கரி இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடலை பாடி வாடும் மனிதருக்கெல்லாம் நாங்க இலவச அரிசி கொடுக்கிறோம். இலவச அரிசி கொடுக்கிறோம். பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இன்னும் நாங்க 3000 ரூபாய் கொடுப்போம். நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். நாங்க இவ்வளவு கொடுப்போம், அவ்வளவு கொடுப்போம். எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற? 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மண்ணிலே எத்தனை பேர் இரவு சாப்பாடு சாப்பிடுகிறார்கள்? எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுகிறார்கள்? எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் என்று பார்த்தால் 30 கோடி இருந்தது இல்ல அன்றைக்கு பாரதியாருடைய காலத்துல 30 கோடி. சற்றேறக்குறைய அந்த 30 கோடி பேர் ஒரு வேளை சோறு மட்டுமே தின்று வாழ்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவர கணக்கு தெரிவிக்க. வாழும் மனிதருக்கெல்லாம் சோறு கொடுத்துட்டோமா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் சொன்னார, கொடுத்துட்டோமா? இல்லையே, கொடுக்கலையே. எனவே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை என்பது மேலோட்டமாக இருப்பது அல்ல. இன்றைக்கு ஒரு கவிஞன் எழுதுறான், ஒரு சின்ன பையன் எழுதுறான், இறைவேலை வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. அவன் ஏன் அப்படி சொல்ல போறான் விடியவேலைன்னு? அவனுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கல. அவன் வாழக்கூடிய சமூகத்துக்கு, அவன் வாழக்கூடிய ஊருக்கு, அவன் வாழ்ந்து கொண்டிருக்க மாவட்டத்திற்கு, அவன் வாழ்ந்து கொண்டிருக்க மாநிலத்துக்கு, அவன் வாழ்ந்து கொண்டிருக்க நிலத்திற்கு, நாட்டிற்கு அவர்கள் எண்ணுவது கிடைக்கவில்லை. வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கின்றன, அங்கே இருப்பவர்களுக்கு வேலை கொடுக்க. இன்னொரு கவிஞனுடைய கவிதை. இப்படி பல கருத்துக்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாரதி கண்ட கனவு நனவானது. விடுதலை என்பது கிடைத்தது.
ஆனால் அதை சரியாக நாம் பயன்படுத்தினோம் என்றால் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தி இருந்தால் பாரதியுடைய கனவுகள் முழுமையாக நிறைவேறி இருக்கும். அப்படி நிறைவேறாமல் போய் அவருடைய கனவுகள், பெரும்பாலான கனவுகள், முக்கியமான கனவுகள் கனவாகவே இருக்கின்றன. பாரதியினுடைய கனவு 100 ஆண்டுகள் கடந்தும் 120 ஆண்டுகள் கடந்தும் கனவாகவே இருக்கிறது. இந்த இந்திய விடுதலை அடைந்தும் 75 ஆண்டுகளாக அந்த கனவுகள் கனவுகளாகவே இருக்கிறது. 5 ஆண்டு திட்டங்களாக வருகிறது. 5 ஆண்டுகளுக்காக திட்டம் வருகிறது. எல்லா திட்டங்களும் வருகிறது. ஆனால் அது கிராமப்புறத்திலே கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய, நான் சொன்னேனே முதலில், மீசை வைத்தவர் பாரதியார் என்று கடைக்கோடியிலே இருக்கிற மனிதனுக்கு தெரியும் என்று சொன்னனே, அந்த மனிதனுக்கு பாரதி கண்ட கனவு இங்கு சென்று சேர்ந்ததா என்று சொன்னால் சேரவில்லை. இந்தியா பணக்காரர்களை உருவாக்குகிற நாடாக இருக்கிறது, ஆனால் ஏழை நாடாக இருக்கிறது. இந்தியா ஒரு சிலரை மட்டும் பணக்காரர்களாக உயர்த்தி கொண்டிருக்கிறது, ஆனால் ஏழை நாடாக இருக்கிறது. பாரதி கண்ட கனவு பொய்த்து போயிருக்கிறது, பொய்த்து போயிருக்கிறது, பொய்த்து போயிருக்கிறது என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.